சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வீடியோ பார்த்தல, இப்ப என்ன சொல்ற? இந்த ஜூஸ் திவாகரும் இந்த ஜாம் தான் எனக்கு கொண்டு வர சொன்னாங்க. நான் குடிக்க சொன்ன அவ்வளவுதான். அதுவும் ஜனங்க பணத்தை திருப்பி கேட்கறதுக்காக திவாகர் ஆபீஸ்க்கு போகணும். திவாகர் பணத்தை திருப்பி தரதா ஒத்துக்கிட்டாரு. அதனாலதான் அவங்க கொடுத்த ஜூஸ நான் குடின்னு சொன்னேன். அவ்வளவுதான். மத்தபடி ஜூஸ்ல நான் விஷம் கலக்கல. இல்ல, நீ போய் சொல்ற. ஏய், என்னடி என்ன சும்மா வளரிட்டே இருக்கா? என் பொண்டாடி எப்படி அவங்க அண்ணனே கொள்ளுவா? பாரு, அவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு உயிர் வச்சிருக்காங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஏதோ வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசணும்னு வச்சுக்கோ, சப்புன்னு அறிஞ்சிருவேன். பாரு, நீ இப்படி வீடியோ எல்லாம் காமிச்சா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுவும் என் மச்சானுக்கு அவ தங்கச்சி ஏண்டி விஷம் வைக்கணும்? சொல்லு. ராஜமண்டி கேட்கறது கரெக்ட் தானே? பதில் சொல்லு பொண்ணி. துளசி சின்னராசுக்கு விஷம் வைக்கிறதுக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? ஒரு பொண்ணு இதை வெளியே சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம இருக்க கூடாது. நானும் என் மாம்சம் புருஷன் பொண்டாட்டியா எங்க வாழ்க்கைய வாழவே ஆரம்பிக்கல. ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நாங்க தனித்தனியா தான் இருக்கோம். அது துளசிக்கு நல்லாவே தெரியும். நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா எப்ப வாழ ஆரம்பிக்கணும்னு நினைச்சோமோ அப்போ இந்த துளசி உள்ள பூந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டா. எங்களுக்கு குழந்தை இல்ல. இந்த மாதிரி சமயத்துல என் புருஷனை கொன்னுட்டா என் புருஷனோட மொத்த சொத்தும் துளசிக்கு தான் போய் சேரும். அத நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு திட்டம் போட்டு என் புருஷனுக்கு விஷத்தை வச்சு கொல்ல பாத்திருக்கா. அது எந்த மாதிரி விஷம்னு தெரியாம டாக்டர் இன்னும் ட்ரீட்மெண்ட் பார்க்காம இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன விஷம் கொடுத்தான்னு சொல்லுங்க. அதுக்கான மாத்து மருந்து கொடுத்தாதான் என் புருஷன் உயிர் பழைப்பாரு. இவ அண்ணனோட சொத்தை பத்தி எல்லாத்தையுமே இவளே எடுத்துக்கிட்டோம். அது ஒண்ணு எனக்கு தேவையில்ல. எனக்கு என் புருஷன் தான் வேணும். அவர் உயிர் தான் எனக்கு வேணும். அவரை காப்பாத்த சொல்லுங்க. அவர் உயிரோட இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் என் புருஷன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. என்ன நம்புங்க. கேவல சொத்துக்காக நான் என் அண்ணனை கொல்லுவனா? நீ அண்ணன் உயிரை விட்டா நானும் உயிரை விட்டுருவேன் சார். எனக்கு அண்ணனுக்கு இருக்கிற பாசத்தை தயவு செஞ்சு யாரும் கேவலப்படுத்தாதீங்க. அண்ணனுக்கு விஷம் வச்சது அந்த திவாகர் இந்துஜாவும் தான். அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கணும். அவங்க கிட்ட உண்மையை வாங்கினாதான் என் அண்ணனோட உயிரை காப்பாத்த முடியும். என் அண்ணன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த மாத்து மருந்து என்னன்னு தெரிஞ்சு நான் காப்பாத்தாம இருந்தா அந்த தெய்வமே என்ன மன்னிக்காது. நான் எப்படி அந்த மாதிரி பண்ணுவேன்? விசாரிக்கிறேங்கிற பேர்ல என்ன இப்படி கூட்டிட்டு வந்து வேதனைப்படுத்தாதீங்க சார். உங்களுக்கு எச்சி கேட்டுக்கிறேன். அந்த திவாகர் இந்த ஜாவையும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அப்பதான் என்ன உசுரை காப்பாத்த முடியும். ஐயோ, இவ போய் சொல்றா. என் புருஷன் உயிரை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல. அண்ணே, இவன் நடிக்கிறானே. நீங்க என்ன நம்பாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. கேளுங்க. இவ போய் சொல்றா. ஐயோ பொண்ணே, நான் போய் சொல்லல. நம்புங்க. நான் தான் சொல்றேன்ல, நீ போய் சொல்ற. என் புருஷனுக்கு எப்படியாவது மாத்து மருந்து கொடுக்கலனா அவருக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியலையே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்றேன். ஐயோ, நான் பண்ணல புள்ள. நான் பண்ணல சொல்றேன். நான் பண்ணல சார். என்ன நம்புங்க. நான் பண்ணல புள்ள. வேண்டாம் புள்ள. அழகாத புள்ள. ஐயோ, டாக்டர் சொல்லுங்க சிஸ்டர். சின்ராஸோட கேஸ் ரிப்போர்ட்ட மும்பைல இருக்க லேபுக்கு அனுப்பியிருந்தோம்ல, அவங்க மெயில்ல ரிப்ளை பண்ணிருக்காங்க. அவங்க சாம்பிளை ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. சீக்கிரம் வாங்க, ஃபாஸ்ட்.
டாக்டர் என் மாப்பிள்ளைக்கு என்னாச்சு? பேஷண்ட் ஒய்ஃப் எங்க? இப்பதான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வெளியே போயிட்டாங்க டாக்டர். என் மாப்பிள்ளை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். ஐயா நான் கும்புற அங்காள பரமேஸ்வரியா நினைச்சு கேக்குறையா ஐயா. பாட்டி இப்படி எல்லாம் அழக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இருங்க. பேஷண்ட் உயிரை எப்படியாவது காப்பாத்தணும் தான் நாங்களும் போராடிட்டு இருக்கோம். ஆனா எந்த மருந்தையும் அவர் உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு ஊசி மருந்தை நாங்க ட்ரை பண்ண போறோம். அந்த மருந்தை பத்தின டீடைல்ஸை நாங்க பேஷண்டோட ஒய்ஃப் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க டாக்டர். இல்ல, அந்த இன்ஜெக்ஷனை லேட் பண்ணக்கூடாது, உடனே போட்டாகணும். நர்ஸ், ஃபார்மாலிட்டி ஃபார்ம்லாம் கையெழுத்து வாங்கியாச்சமா? வாங்கியாச்சு டாக்டர். அப்போ ஓகே தான், நோ ப்ராப்ளம். வாமா. நர்ஸ், அந்த கிட்ட எடுத்துட்டு வாங்க. ஓபன் பண்ணுங்க. இவரை ஜாக்கிரதையா பாத்துக்குமா.